ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் சிஸ்கைட் மினி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லாம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேர்ப்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேஷனல் ஹெல்த் மிஷன் மூலயமா தான் ஜாப் வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் அப்புறம் நலவாழ்வு மையங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான ஜாப் வேகன்ட் தான் இது. பார்த்தீங்கன்னா ஆய்வக நுட்புணர் நிலை 3 பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் கிரேட் 3க்கு வந்து ஒரு போஸ்ட் வந்து இருக்குது. இதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 13,000. குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டிங்கன்னா லெபார்ட்டரி டெக்னாலஜி முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்பி பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பார்த்தீங்கன்னா அப்பனேரி, அமளி நகர், காட்டுநாயக்கன்பட்டியில் உள்ள துணை சுகாதார நிலையங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான ஜாப் வேகன்ட் இது. டோட்டல் வந்துட்டு 3 வேகன்ட் கொடுத்துருக்காங்க. சேலரி 18,000 பெர் மந்த்துக்கு. இதுக்கு நீங்கள் டிஜிஎன் படிச்சுட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஆர் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆய்வக நுட்புணர் நிலை 3க்கான ஜாப் ஒர்க்கிங் பிளேஸ் பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி நகரில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஜாப் வேகன்ட் இது. லேப் டெக்னீஷியனுக்கான ஒரு போஸ்ட் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா எம்பிஹெச்டபிள்யூ வந்துட்டு ஒர்க்கிங் பிளேஸ் வந்துட்டு முத்தியாபுரத்தில் உள்ள நகர்ப்புற நலவாழ்வு மையத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஜாப் வேகன்ட் இது. ஒரு வேகன்ட் மட்டும் இருக்குது. சேலரி 14,000. ஹெல்த் இன்ஸ்பெக்ட் ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதேமாதிரி பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியனுக்கானது இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் கேட்டகரிஸ் வந்து 18 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. மினிமம் 18 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓசிக்கு மட்டும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 50 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இடைநிலை சுகாதார பணியாளர் மற்றும் பல்நோக்கு சுகாதார பணியாளர் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து 50க்குள்ளே இருக்கணும். ஆனால் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாப்புக்கான லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா கம்மிங் 3/12/2024. அப்ளிகேஷன் சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா மாவட்ட சுகாதார அலுவலகம், மாப்பிள்ளையூரணி ஆரம்ப சுகாதார நிலைய வளாகம், தூத்துக்குடி 88002. இந்த அட்ரஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணணும். இதுதான் ஜாப்க்கான அப்ளிகேஷன் ஃபார்மு. இது இப்படி தான் இருக்கும். 3 போஸ்ட்டுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இது மாதிரி பேராமெடிக்கல் அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.